ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாஷ் கேலரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ளே. அதாவது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது க்ளே. அந்த க்ளே கடையில் நம்ம வாங்க போனோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதிக விலை சொல்லுவாங்க. 60 ருபீஸ், 50 ருபீஸ் அப்படி அதிகமான ரேட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு, அதாவது இயற்கையான பொருளை வச்சு க்ளே கலர் கலராக செய்கிறது குழந்தைங்களுக்காக அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்களுக்கு ஏற்கனவே டெமோக்காக நான் செஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ரெட் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர், இப்படி கலர் கலராக நம்ம செய்யலாம். அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். க்ளே செய்கிறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு மைதா மாவு நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். அதே அளவு உள்ள கிண்ணத்தில் தூளுப்பு பாதி அளவு எடுக்கணும். இப்போ மைதா மாவு ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். அந்த மைதா மாவு எடுத்த அதே அளவுள்ள பவுலில் பாதி அளவு தூளுப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோடா உப்பும் கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாட்டர், அதே பவுலில் பாதி அளவுக்கு மட்டும் வாட்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெய் நமக்கு தேவை. ஸோ தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேவை. நான் அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஒரு ஸ்பூன் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு ஒரு அகலமான கிண்ணம் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு பவுல் மைதா மாவை நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் பிசையணும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் ரெடியாக. ஃபஸ்ட்டு தண்ணியை எடுத்து கொஞ்சமாக நம்ம ஊற்றணும். ஊற்றிட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற அந்த பாதி அளவு உள்ள தூளுப்பை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா தூளுப்பு அதில் நல்லா கரைஞ்சிடணும். அட்லீஸ்ட் ஒரு 75% வச்சு நல்லா அதில் கரைஞ்சிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 75% மேலே மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மைதா மாவை இதுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம போட்டுடலாம். ஃபுல்லாக போட்டுட்டு இந்த எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவையும் அதுக்கப்புறம் சோடா உப்பையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதையும் அதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு க்ளே எந்த பதத்தில் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். லைட்டாக மிக்ஸ் பண்ண உடனே 2 ஸ்பூன் எண்ணெயும் அதில் ஊற்றிடலாம். ஊற்றிக்கிட்டு அப்படியே தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கையில் சுற்றிலும் அப்படியே ஃபுல்லாக நம்ம பிசைஞ்சிக்கிட்டே வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி மாவுக்கு நம்ம பிசைவோல அந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பிசையணும். இப்போ நான் க்ளே ரெடி பண்ணிட்டேன். ஒயிட் க்ளே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்க தொட்டு விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கலர் க்ளே செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். கலர் க்ளே செய்கிறதுக்கு நமக்கு பாருங்கள், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது ரங்கீலா பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சின்ன சின்ன பெட்டி கடைகளில் கூட நமக்கு கிடைக்கும். இதோட ரேட் 10 ருபீஸ் தான். இதை வச்சு தான் நம்ம இப்போ கலர் க்ளே செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஒயிட் க்ளேயில் கொஞ்சமாக எடுத்து ஒரு பால் ஆட்டம் நான் செஞ்சுருக்கேன். இந்த பாலை நம்ம கொலக்கட்டை மாவுக்கு நம்ம செய்கிற மாதிரி நல்லா தப்பையாக செஞ்சு வச்சுக்கணும். செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு கிண்ணத்தை எடுத்து அது மேலே இதை வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த ரங்கீலா பெயிண்டில் நம்ம ப்ரஷ்ஷை வச்சு எடுக்கலாம். இப்போ நான் ஸ்பூன் பின்னாடி பகுதியை வச்சு நான் எடுக்க போகிறேன். எடுத்து சென்டரில் தான் வைக்கணும். நம்ம தப்பையாக பிசைஞ்சு வச்சுருக்க பகுதியில் சென்டரில் வைக்கணும். இப்போ நான் கொஞ்சம் டார்க் கலராக செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் 2 or 3 டைம்ஸ் நான் எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணணும். லைட்டாக கையில் நமக்கு ஒட்ட தான் செய்யும். ஆனால் நம்ம லாஸ்ட்டில் அதை வாஷ் பண்ணோம்னா ஈஸியாக போயிடும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கிண்ணத்தில் வச்சு அப்படியே இந்த தட்டில் வச்சு அப்படியே நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக ஒரு 2 ட்ராப்ஸ் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு அப்படியே விடாமல் நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். கையில் கூட இப்படி பிசையலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு க்ரீன் கலர் க்ளே ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும்.
நமக்கு லைட் கலரில் வேணும்னா கொஞ்சமாக அந்த பெயிண்ட்டை வச்சு நம்ம பிசைஞ்சோம்னா லைட் கலர் வரும். டார்க் கலர் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா டார்க் கலர் வரும். இப்படி தான் நம்ம எல்லா கலர்லேயுமே இந்த மாதிரி அந்த பெயிண்ட்டை வச்சு க்ளே செய்யலாம். இந்த மாதிரி நம்ம கலராக க்ளே செஞ்சு குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, அழகாகவும் இருக்குது இந்த க்ளே பார்க்குறதுக்கு. நீங்களும் வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க விளையாண்டு முடித்தோடனே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு காயாமல் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நம்ம ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.